வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். முதலமைச்சரின் ராஜினாமா நாடகம் ஆளுநரிடம் எடுபடாது. கூட்டணியை விட்டு வெளியேறினால் முதல்வர் சிறை செல்வது உறுதி என நாராயணசாமி விமர்சனம். விபத்தில் உயிரிழந்த 2 மாணவர்களுக்கும் 40 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வலியுறுத்தல். பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை. பிரபல ரவுடி உட்பட 5 பேர் கைது. இனி விரிவான செய்திகள். முதலமைச்சர் ரங்கசாமியின் ராஜினாமா நாடகம் துணைநிலை ஆளுநரிடம் எடுபடாது. தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியேறினால் ரங்கசாமி சிறை செல்வது உறுதி என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். புதுச்சேரியில் சுகாதாரத்துறை இயக்குநர் நியமனம் தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் இடையே மோதல் வெடித்துள்ளது. எங்களது காங்கிரஸ் ஆட்சியின் போது ஆளுநராக இருந்த கிரண்பேடி தன்னிச்சையாக செயல்பட்ட போது நாங்கள் போராடினோம். அதை அப்போதைய எதிர்க்கட்சி தலைவரான ரங்கசாமி ரசித்தார். தற்போது முதல்வரான ரங்கசாமிக்கு அதே நிலை வந்துள்ளது. காங்கிரஸில் இருந்து பாஜக சென்ற எட்டப்பர் ஆளுநரை சந்தித்து முதல்வர் ரங்கசாமி ராஜினாமா செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளார். துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அதற்கு நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள், அவர் ராஜினாமா செய்தால் அடுத்த முதலமைச்சர் நீங்கள் தான் என கூறியவுடன் அந்த எட்டப்பர் துணைநிலை ஆளுநர் காலில் விழுந்து நன்றி தெரிவித்து திரும்பியுள்ளார். சுகாதாரத்துறை இயக்குநர் நியமனம் முதல்வருக்கு ஒரு பிரச்சனை அல்ல. 6 மதுபான தொழிற்சாலைக்கு 90 கோடி ரூபாய் கை மாறியது. 100 மதுபான கடைகள் திறக்க முடிவு எடுத்தனர். இது தொடர்பான கோப்புகள் ஆளுநரிடம் சென்றன. இதனை ஆளுநர் நிறுத்தி வைத்துள்ளார். இதனால் ராஜினாமா செய்ய போவதாக ஆளுநரை மிரட்டும் வேலையை ரங்கசாமி ஆரம்பித்தார். அது பிசுபிசுத்து போய்விட்டது. ராஜினாமா செய்ய போவதாக கூறிய ரங்கசாமி இப்போது துணைநிலை ஆளுநரிடம் சரண்டர் ஆகிவிட்டார். ஆளுநரை எதிர்த்து எங்களது ஆட்சியை நாங்கள் ராஜினாமா செய்தோம். ஆனால் தற்போது பாஜக என்ஆர் காங்கிரஸ் நாடகமாடி மக்களை ஏமாற்றுகின்றனர். அது மக்களிடம் எடுபடாது. ஒரு நிமிடம் கூட முதல்வர் நாற்காலியை ரங்கசாமி விடமாட்டார். முதலமைச்சர் நாற்காலிக்காக எது வேண்டுமானாலும் செய்வார். ஆனால் இவரது மிரட்டல் எல்லாம் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனிடம் செல்லாது. திரைப்படத்தில் ரஜினி சொல்வது போல புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதலமைச்சர் ரங்கசாமி தான் மாப்பிள்ளை. ஆனால் போடுகின்ற சட்டை பாஜகவினுடையது. இவர் டம்மி முதலமைச்சர். மாநில அந்தஸ்தை முதல்வர் ரங்கசாமியால் வாங்க முடியாது. மத்திய அரசு தராது. முதலமைச்சர் ரங்கசாமி ராஜினாமா செய்தால் அவர் சிறையில் இருப்பார். பாஜக அவரை சிறையில் தள்ளும் என தெரிவித்தார். மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் மாண்புமிகு துணைநிலை ஆளுநருக்கு புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி கழகத்தினுடைய இயக்குனர் சம்பந்தமாக கோப்பு அனுப்பியதாகவும் அந்த கோப்பில் துணைநிலை ஆளுநர் அவர்கள் திரு செவ்வேல் அவர்களை நியமித்து உத்தரவிட்டது பத்திரிகையில் வந்தது. முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் சுகாதாரத்துறையினுடைய துணை இயக்குனர் அனந்தலட்சுமி அவர்களை பரிந்துரை செய்ததாகவும் ஆளுநர் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் திரு செவ்வேல் அவர்களை நியமித்திருக்கிறார். இதன் பின்னணி 1969ஆம் ஆண்டிலேயே நாம் மத்திய CGHS விதியின் கீழ் புதுச்சேரி மாநிலத்தினுடைய சுகாதாரத்துறை சென்றிருக்கிறது. சென்ற பிறகு அந்த விதிமுறைகளின் படிதான் இயக்குனர், துணை இயக்குனர் மற்றும் நம்முடைய மருத்துவமனைகளின் மருத்துவர்களை நியமிக்கிற விதிமுறையை நாம் கடைபிடித்து வருகிறோம். புதுச்சேரியில் விபத்தில் உயிரிழந்த 2 பள்ளி மாணவர்களுக்கும் தலா 20 லட்சம் ரூபாய் என 40 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அடுத்த தொண்டமாநத்தம் கிராமத்தை சேர்ந்தவர் நடன சபாபதி. இவர் நேற்று முன்தினம் தனது மகன்களான ஜீவா மற்றும் துர்கேஷ் ஆகிய இருவரையும் தனது இருசக்கர வாகனத்தில் அழைத்துக் கொண்டு முத்தரையர் பாளையத்தில் உள்ள தனியார் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது ஊசுட்டேரி அருகே சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த டிப்பர் லாரி மோதியதில் சம்பவ இடத்திலேயே 2 மாணவர்களும் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த நடன சபாபதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் உயிரிழந்த 2 மாணவர்களுக்கும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு புதுச்சேரி 10 கண்ணு சந்திப்பில் நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பள்ளி மாணவர்கள் உருவப்படத்திற்கு மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது.
பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், வழுதாவூர், சேதராப்பட்டு, ஊசுடு, பத்துக்கண்ணு உள்ளிட்ட சாலைகளில் கனரக வாகனங்கள் அதிக அளவில் செல்வதால் விபத்து ஏற்படுகிறது. காலை நேரத்தில் போக்குவரத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என வலியுறுத்திய அவர், காலை 6 மணி முதல் 11 மணி வரைக்கும், மாலையில் 4 மணி முதல் 6 மணி வரை கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்க வேண்டும் என்றும், உயிரிழந்த 2 பள்ளி மாணவர்களுக்கு இரங்கல் கூட தெரிவிக்காதது கண்டிக்கத்தக்கது என்றும் கூறினார். உயிரிழந்த 2 பள்ளி மாணவர்களுக்கும் தலா 20 லட்சம் ரூபாய் என 40 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். குறிப்பாக உசுறு தொகுதி சார்பாக காங்கிரஸ் தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த மாணவர்களுக்கு இந்த கண்ணீர் அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம். இதை கண்டித்து இந்த அரசாங்கம், இந்த புதுச்சேரியில் ஆளுகின்ற என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசாங்கம், குறிப்பாக மக்கள் முதல்வர் என்ஆர் அவர்கள் ஒரு அனுதாபையும் அஞ்சலியும் செலுத்தவில்லை. ஒரு நிவாரணம் கூட செலுத்தாதாக இந்த அரசு மிக கேவலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் பதவியை காப்பாற்றிக் கொள்ளும் நோக்கில் அவர்களை பாதுகாக்க வேண்டும், கட்சியை பாதுகாக்க வேண்டும், அரசை பாதுகாக்க வேண்டும் நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த புதுச்சேரி இந்த மாணவர்கள் நடந்த கொடூரத்தை கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கூட ஒரு ஆறுதலையும் அந்த குடும்பத்திற்கு ஒரு அஞ்சலியும் செலுத்தவில்லை. இதை மிகவும் காங்கிரஸ் சார்பில் நாங்கள் இன்று அவர்களை கண்டிக்கிறோம், கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நிவாரணத்தையும் அளிக்கவில்லை. குறிப்பாக இந்த போக்குவரத்து துறை, காவல்துறை அதை சரி செய்யவில்லை. சாலையில் பார்த்தீங்கன்னா 10 யூனிட் பெரிய 10 சக்கர வாகனங்கள் காலையில் இந்த ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு அனுமதி இல்லை, முன் அனுமதி இல்லாமல் போய் கொண்டிருக்க வேகமாக போகிறாங்க. இதை நேரத்தை கட்டுப்படுத்துகிறோம். காலையில் 6 மணிலேருந்து 11 மணி வரை இந்த கனரக வாகனங்கள் இந்த காவல்துறையானது கட்டுப்படுத்த வேண்டும். இந்த ஏரியாவில் எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா இப்போ போய் கொண்டிருக்கிறது. எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா பெரிய வண்டிகள், 12 சக்கரம் 10 சக்கர வாகனங்கள் மிக வேகமாக சென்று கொண்டு கட்டுப்படுத்தணும். இந்த போக்குவரத்து துறையும் காவல்துறையும் காலையில் ஒரு 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இங்கே ஒரு பாதுகாப்பை தரணும். அந்த வண்டிகள் 11 மணிக்கு மேலே தான் செல்லணுன்றதை இந்த நாங்கள் தொகுதி சார்பாக நாங்கள் இந்த காவல்துறையும் இந்த காவல்துறை அதிகாரி மேலேயும் இந்த உள்துறை அமைச்சரையும் கேட்டுக்கொள்கிறோம், முதல்வரையும் கேட்டுக்கொள்கிறோம். மிக சீக்கிரம் இந்த குழந்தைகளுக்கும் நிவாரணம் அளிக்க வேண்டும். மேலும் அது அவங்க வீட்டில் சென்று அவங்களுக்கு ஆறுதலை தர வேண்டும் என்ற நேரத்தை கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் இந்த உசுறு தொகுதி மக்கள், பள்ளி மாணவர்களுக்கு பாதுகாப்பை டெய்லியும் தரணுன்றதை நாங்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக, குறிப்பாக உசுறு தொகுதி சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். மாலையிலும் 3 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் 6:30 வரைக்கும் அதை தவிர்க்கணுன்றதுதான் என்னோட வேண்டுகோள். அதுவும் காலையிலும் சரி, காலையில 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், சாயந்தரம் 4:30லேருந்து 6 மணி வரைக்கும், 6 மணிக்கு அதை தடுத்தா போதும். அதுக்கப்புறம் அதை கவனமாக செல்லணும். மிக வேகமாக செல்லக்கூடாது அறிவுறுத்தணும். எல்லா ஓனர்களையும் இங்கே எந்த வண்டிக்கு போகிறாங்க ஓனருக்கு கூட ஒரு அட்வைஸ் பண்ணி இந்த மீட்டிங்கை போடணும். காவல்துறையும் போக்குவரத்து துறையும் அதை கண்டித்து அதை பண்ணணும். அந்த மீட்டிங் போடணும். சிங்காரவேலர் மீன்பிடி மற்றும் மீன் விற்பனை தொழிலாளர் சங்கத்தின் மீன் அங்காடி சங்க கிளை திறப்பு விழா ஈசிஆர் சாலையில் உள்ள நவீன சுகாதார மீன் விற்பனை மையத்தில் நடைபெற்றது. சிங்காரவேலர் மீன்பிடி மற்றும் மீன் விற்பனை தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் மீன் அங்காடி சங்க கிளை திறப்பு விழா கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நவீன சுகாதார மீன் விற்பனை மையத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு செயல் தலைவர் ராஜ்குமார், கௌரவ தலைவர் மல்லிகா, துணைத் தலைவர்கள் விஜய், சித்தானந்தன், ராஜேஷ் ஆகியோர் தலைமை தாங்கினர். அதனைத் தொடர்ந்து கோவிந்தராஜ், தெய்வநாயகம், தணிகாசலம், மோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு மீன்பிடி தொழிலாளர் கூட்டமைப்பின் தமிழ் மாநில துணைத் தலைவர் வைத்தியலிங்கம் கலந்து கொண்டு சங்கத்தின் பெயர் பலகையை திறந்து வைத்து சங்கத்தின் கொள்கையை பற்றி விளக்கி பேசினார். இந்த நிகழ்ச்சியில் சிஐடியு மாநில ஒருங்கிணைப்பாளர் பிரபுராஜ், மாநில செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் கொடியை ஏற்றி வைத்து சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் நிர்வாகிகள் கோபி, விஜய், ஞானசேகர், மஞ்சினி என்கிற ரமேஷ், சித்தானந்தன், ருமித்ரன், கார்த்திக், விஜயன், ராஜ்குமார், வாழமுனி, முருகன் மற்றும் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்.
வில்லியனூர் ஒதியம்பட்டிப்பேட்டில் 28 லட்சம் ரூபாய் மதிப்பில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பேட் பகுதியில் உள்ள 8 குறுக்கு தெருக்களுக்கு புதுச்சேரி அரசின் ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் 27,85,000 ரூபாய் மதிப்பீட்டில் பக்க வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் ஊர் முக்கியஸ்தர்கள் செல்வநாயகம், கதிரவன், அருள்மணி, கிருஷ்ணராஜ், டாக்டர் அமலோர், சேகர், சாராச்சந்திரன், சரவணன், குமரகுரு, அலெக்சாண்டர், சைமன், எலியா, கமல், காந்தன், ஞானராஜ், கிஷோர், எட்மண்டன், மதன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி, செல்வநாதன், விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் அங்காளன், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி, தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், கிளைக்கழக நிர்வாகிகள் ஜனா, வெங்கடேசன், முருகன், கார்த்திகேயன், மனோகர், முருகேசன், வீரக்கண்ணு ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்ற எய்ட்ஸ் திட்ட சட்டமன்ற குழு உறுப்பினர்களின் ஒருங்கிணைந்த கூட்டத்தில் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட 1256 பேருக்கு 1250 ரூபாய் மதிப்புள்ள ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கவும் அவர்களது குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கவும் முதலமைச்சர் ரங்கசாமி ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரி மாநில எய்ட்ஸ் கவுன்சில் மற்றும் எய்ட்ஸ் திட்ட சட்டமன்ற குழு உறுப்பினர்களின் ஒருங்கிணைந்த கூட்டம் தனியார் விடுதியில் நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், பாஸ்கர், லட்சுமிகாந்தன், சம்பத், செந்தில்குமார், கல்யாணசுந்தரம், பிரகாஷ்குமார், சுகாதாரத்துறை செயலர் ஜெயந்த்குமார், தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பின் துணை இயக்குநர் ஜெனரல் டான்சின் டிகிட், சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் 4 திட்டங்களை செயல்படுத்த முதலமைச்சர் ரங்கசாமி ஒப்புதல் அளித்தார். அதன்படி NIV நோய் தொற்றுடன் வாழ்பவர்கள் மற்றும் HIV தொற்றுடன் உள்ள குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 5 கிலோ அரிசி, 2 கிலோ பச்சை பயிறு, 2 கிலோ கொண்டை கடலை, 1 கிலோ துவரம் பருப்பு, 1 கிலோ வெல்லம், 3 கிலோ கேழ்வரகு மாவு, 3 கிலோ பொட்டுக்கடலை, 3 கிலோ நிலக்கடலை அடங்கிய 1250 ரூபாய் மதிப்புள்ள சத்துணவு பெட்டகம் வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரியில் 917, காரைக்கால் 178, மாஹே 8, ஏனாம் 153 என மொத்தம் 1256 பேருக்கு சத்துணவு பெட்டகம் வழங்க மாதம் தோறும் 15.70 லட்சம் வீதம் ஆண்டிற்கு 1,55,40,000 ரூபாய் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறையில் வழங்க ஏற்பாடு செய்யப்படும். எய்ட்ஸ் நோயால் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு இறுதிச் சடங்கு நடத்த உதவித்தொகையாக 15,000 ரூபாய் வீதம் ஆண்டிற்கு 25 பேருக்கு 3.75 லட்சம் ரூபாய் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. எய்ட்ஸ் தொற்றுள்ள பெற்றோர்களின் குழந்தைகளுக்கு பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பு செலவுக்கு உதவித்தொகை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் 10 மாணவர்களுக்கு தலா 5,000 ரூபாய், 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் 10 மாணவர்களுக்கு தலா 10,000 ரூபாய், 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் 20 மாணவர்களுக்கு தலா 15,000 ரூபாயும், கல்லூரியில் படிக்கும் 60 மாணவர்களுக்கு தலா 20,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. இதற்காக ஆண்டிற்கு 16.50 லட்சம் ரூபாய் செலவாகும். பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தில் 80 ஊழியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் 5 முதல் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்களுக்கு சுகாதாரத்துறையில் பணிபுரியும் நிரந்தர ஊழியர்களுக்கு அளித்து வரும் நோயாளி பராமரிப்பு படியை கடந்த ஏப்ரல் முதல் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஒரு ஊழியருக்கு 4,100 ரூபாய் வீதம் 80 ஊழியர்களுக்கு ஆண்டிற்கு 39.36 லட்சம் ரூபாய் செலவாகும். என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், அந்த கட்டுப்பாடு எப்படி என்பதை நாம் மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும். நோய் வராமல் இருக்கிறதுக்கு, நோய் வர காரணம், அது நோய் வராமல் இருக்கிறதுக்கு என்ன, இதையெல்லாம் நமக்கு உரையாடுக்கு மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். நோய்க்கு நேரம் மருந்து நம்முடைய துறை மூலமாக சரியான அளவுக்கு சரியான நேரத்துக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பொருளுடைய நிலையை பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களுக்கு என்னென்ன வகையில் உதவலாம், அந்த பணி செய்வதை எப்படி நம்ம ஒரு பாதுகாப்பு கொடுக்கலாம், அவங்க எந்த வகையில் உதவலாம் அப்படின்னா அந்த பொருள் முக்கிய
முடிவு எடுக்கப்பட வேண்டிய ஒன்று. நம்முடைய சுகாதாரத்துறையை பொறுத்தவரைக்கும் புதுச்சேரியில் நம்ம எந்த அளவுக்கு மற்ற மாநிலங்களை காட்டிலும் இந்தியாவிலேயே புதுச்சேரி கூடப்பாக்கம் பகுதியில் சுயம்பாக உருவாகியுள்ள சின்ன திருக்கயிலாய சிவ ஆலயத்தில் ஆனி மாத புத்த பூர்ணிமா பௌர்ணமி விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் வில்லியனூர் பத்துக்கண்ணு பிரதான சாலையில் கூடப்பாக்கம் பகுதியில் உலகிலேயே முதலாக திருக்கைலாயத்தையே சிவபெருமான் சிறிய வடிவில் கைலாய லிங்கமாக உருவாக்கி அகத்திய மாமுனிவருக்கு வழங்கி அவரால் வணங்கப்பட்டு தொடர்ந்து சித்தர்களால் பூஜை செய்யப்பட்ட அருள்மிகு பாகம் பிரியால் மலையரசி உடனுரை திருக்கூடல் பாகன் கைலை நாதன் அமர் சின்ன திருக்கைலாய சிவ ஆலயத்தில் ஆனி மாத புத்த பௌர்ணமி விழா நடைபெற்றது. இதில் காலையிலிருந்து திருவாசகம் முற்றோதல் நிகழ்ச்சியும் பூஜையும் நடைபெற்றது. பிற்பகல் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மாலையில் ஆகம விதிப்படி அம்மையப்பர் கலச வழிபாடு நடத்தி சிவாச்சாரியார்கள் சின்ன கைலாயத்திற்கு திருக்குட புனித நன்னீராட்டு செய்தனர். தொடர்ந்து நடைபெற்ற பூஜையில் பொதுமக்கள் தங்கள் திருக்கரங்களால் சிவபெருமானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர், விபூதி, பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஆன்மீக சிவ அன்பர்கள் திரளாக கலந்து கொண்டனர். சின்ன கைலாய வரலாறு சொற்பொழிவும் நடைபெற்றது. தொடர்ந்து பௌர்ணமி பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை நிறுவனர் நற்பணி திலகம், அருணாச்சலசாமி சிவாச்சாரியார், ஆலய ஊழியர்கள் மற்றும் கூடப்பாக்கம் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மேலும் தகவல் அறிய கூகுளில் ஸ்ரீ கைலாஷ் பாண்டிச்சேரி என்று தேடி தகவல் பெறலாம் என்றும் கூறினர். புதுச்சேரியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் வடமாநில தொழிலாளர்களை குறிவைத்து கத்தியோடு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பிரபல ரவுடி மற்றும் அவரது கூட்டாளிகளை மங்கலம் காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி மங்கலம் காவல் நிலைய காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கோர்க்காடு ஏரிக்கரை பகுதியில் சிலர் கும்பலாக நின்று கொண்டிருந்ததை கண்ட காவல்துறையினர் அவர்களிடம் சென்றபோது தப்பி ஓட முயன்றனர். ஆனால் காவல்துறையினர் அவர்களை விடாமல் துரத்தி பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் கரிக்கலாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த புதுச்சேரி, தமிழகம், ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் குற்ற வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடி தாடி ஐயனார் என்கிற ராஜதுரை மற்றும் அவரது கூட்டாளிகளான கணுவாப்பேட்டையைச் சேர்ந்த விண்ணரசன் என்கிற தினேஷ், ரோஹித் என்கிற வேலவன், பார்லி என்கிற ஆகாஷ், டி ஆண்டியார் பாளையத்தை சேர்ந்த அருள் பாண்டி ஆகியோர் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களிடம் சோதனை செய்த போது 1/2 கிலோ கஞ்சா பாக்கெட் மற்றும் ஒரு கத்தி இருந்தது தெரியவந்ததை தொடர்ந்து அவர்களை கைது செய்த காவல்துறையினர் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் வடமாநில தொழிலாளர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. அது மட்டுமின்றி பிரபல ரவுடி தாடி ஐயனார் மீது கொலை முயற்சி, கொள்ளை, வழிப்பறி உள்ளிட்ட 33 வழக்குகள் புதுச்சேரியில் மட்டும் இருப்பதால் அவரது எதிரிகளால் ஏதேனும் ஆபத்து ஏற்படும் என்பதால் கத்தியை தற்காப்பிற்காக வைத்திருப்பதும் தெரியவந்ததை தொடர்ந்து அவரிடமிருந்து கஞ்சா மற்றும் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 5 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையில் காலியாக இருந்த 7 ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் பணியிடங்கள் தகுதி அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டனர். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையில் காலியாக இருந்த 7 ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் பணியிடங்களை தகுதி அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் வழங்கினார். தேர்வு செய்யப்பட்ட 7 நபர்களும் தங்கள் குடும்பத்தினருடன் வந்திருந்து பணி நியமன ஆணைகளை பெற்றுக் கொண்டனர். உள்துறை மற்றும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், வளர்ச்சி ஆணையர் மற்றும் அரசு செயலர் கிருஷ்ணமோகன் ஒப்பு, பள்ளி கல்வி இணை இயக்குநர் சிவகாமி, துணை இயக்குநர் நிர்வாகம் வெர்பினா ஜெயராஜ் மற்றும் அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட சரஸ்வதி நகர் மற்றும் யோகலட்சுமி நகரில் மொத்தம் 72,30,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஜே நகர் பகுதி சரஸ்வதி நகரில் 35,30,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்வின் போது இளநிலை பொறியாளர் மோரி சத்யநாராயணன், ஆணையர் ரமேஷ், கான்ட்ராக்டர் பிரகாஷ் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உடனிருந்தனர்.
இதேபோல் யோகலட்சுமி நகரில் 37 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்வின் போது இளநிலை பொறியாளர் மோரே சத்யநாராயணன், கான்ட்ராக்டர் பிரகாஷ் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உடனிருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கிக் கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses: BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. செய்திகள் தொடர்கின்றன. நெசப்பாக்கம் பொன்னியம்மன் கோவில் தேர் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியம் நெசப்பாக்கம் கிராமத்தில் உள்ள பொன்னியம்மன் கோவில் தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்த விழாவானது ஜூலை 1ஆம் தேதி அன்று அம்மனுக்கு அபிஷேகம், அலங்காரம் செய்யப்பட்டு காப்பு கட்டுதலுடன் விழா தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை இரவு தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் வான வேடிக்கையுடன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பொன்னியம்மன் தேரில் எழுந்தருளி அந்த கிராமத்தின் முக்கிய வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். மேலும் பகல் தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான மக்கள் பொங்கல் வைத்து ஊர்வலமாக ஆலயத்திற்கு கொண்டு வந்து படையல் இட்டு பொன்னியம்மனை வழிபட்டு சென்றனர். இதனைத் தொடர்ந்து தேர் திருவிழா நடைபெற்றது. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் வாகனங்களை இழுத்தும் அலகு குத்தியும் அம்மனை வழிபட்டனர். இந்த விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முதல் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் மாவீரர் மன்னன் அழகு முத்துக்கோன் அவர்களின் 268வது குருபூஜை விழா அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியம் யாதவ் சொந்தங்கள் சார்பாக முதல் இந்திய சுதந்திர போராட்ட மாவீரர் மன்னர் அழகு முத்துக்கோன் அவர்களின் 268வது குருபூஜை விழா திருக்கழுக்குன்றம் பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. இதில் அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி பொதுமக்களுக்கு அன்னதானம், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 11வது வார்டு கிளை செயலாளர் தயாளன் யாதவ் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக மாவட்ட செயலாளர் திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம், திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்மணி, யுவராஜ், செல்வகுமார், பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் ஜானகிராமன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கீரப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் பெருமாள், திருக்கழுக்குன்றம் தயாளன், பாஸ்கரன், ஆயப்பாக்கம் கோகுல் வேதா யாதவ், வெங்கட்ராம், பொதுமக்கள் இவ்விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்தில் அழகு முத்துக்கோன் அவர்களுடைய 268வது குரு பூஜையை நடத்தினோம். இந்த ஆண்டு முதலில் திருக்கழுக்குன்றம் மையப்பகுதியாக கொண்டிருக்கும் இந்த பேருந்து நிலையத்தில் முதல் சுதந்திர போராட்ட தியாகி ஐயா அழகு முத்துக்கோன் அவர்களின் குரு பூஜை இன்று மிக விமர்சையாக நடைபெற்றது. விருத்தாச்சலத்தில் பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சியிலிருந்து விலகி விடுதலை சிறுத்தை கட்சி கடலூர் மைய மாவட்ட செயலாளர் PR நீதிவள்ளல் தலைமையில் தங்களை இணைத்துக் கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடலூர் மைய மாவட்டம் விருத்தாச்சலம் தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் பாபுஜி ஒருங்கிணைப்பில் பாஜக ஒன்றிய துணைத் தலைவர் குணசேகரன், கோவிந்தராஜ் ஆகியோர் பாஜக மற்றும் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்த இணைப்பு விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விருத்தாச்சலம் தெற்கு ஒன்றிய பொருளாளர் ஸ்டுடியோ சக்திவேல், ஒன்றிய துணை செயலாளர் தேன்றல், மாவட்ட துணை அமைப்பாளர் துரைமுருகன், நகர துணை செயலாளர் வயலூர் இளங்கோவன், கர்ணன், ராகுல், பாலாஜி, குணால், குரு, வெற்றி, இளவரசன், சிவா உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.
திட்டக்குடி தனியார் மண்டபத்தில் பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் வருகிற 13ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழகம் மீட்போம் யாத்திரை திட்டக்குடியில் நடைபெறவுள்ளது. அது தொடர்பாக பாஜக நிர்வாகிகள் கூட்டம் பாஜக மேற்கு மாவட்ட தலைவர் தமிழழகன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பாஜக நிர்வாகிகள் பலர் பேசினர். மாவட்ட தலைவர் தமிழழகன் பேசுகையில், மத்திய அரசால் பல ஆயிரம் கோடி ரூபாயில் தமிழகத்தில் பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் பாஜக அரசு நலத்திட்டங்களை தொடர்ந்து செய்து வருகிறது. வரவிருக்கும் தமிழக சட்டசபை தேர்தலில் திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றுவோம். தேர்தல் பணிகள் முடக்கிவிடப்பட்டுள்ளன. பாஜக தலைமையிலான மத்திய அரசின் சாதனைகளை கடைக்கோடி மக்களிடமும் கொண்டு செல்வோம். வருகிற 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மக்களை காப்போம் தமிழகம் மீட்போம் யாத்திரை திட்டக்குடியில் நடைபெறவுள்ளது. இதில் பாஜக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் திட்டக்குடி தொகுதியின் நகர பொறுப்பாளர்கள் மற்றும் கடலூர் மேற்கு மாவட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். என் வீட்டில் நான் உட்காரும் நாற்காலியில் ரகசிய ஓட்டு கேட்கும் கருவி வைத்துள்ளதாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் புறவழிச்சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் கடலூர் மேற்கு மாவட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்க மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் மேற்கு மாவட்ட செயலாளர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் ஜி கே மணி, மாநில வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி, பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் முரளி சங்கர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் பேசுகையில், நம்மிடம் 40 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் நாம் யாரிடமும் சென்று 10.5% இடஒதுக்கீட்டை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும், நம்மிடம் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே இருப்பதால் நாம் மற்றவர்களிடம் சென்று கொடுங்க ஐயா கொடுங்க என்று பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று ஆதங்கப்பட்டார். மேலும், நான் என்ன குற்றம் செய்தேன்? 96,000 கிராமங்களில் என் கால்பட்டுள்ளது. உங்களுக்காக நான் போராடி வருகிறேன். நம்மிடம் 40 சட்டமன்ற உறுப்பினர்கள், 5 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் அனைவரும் பயப்படுவார்கள். நெய்வேலி NLC நிறுவனமும் நம்மை பார்த்து பயப்படும் என்று எச்சரிக்கை கொடுத்தார். மேலும், நமக்கு எல்லாம் மான உணர்ச்சி அதிகம் எனவும் அதனை இந்த தேர்தலில் காட்ட வேண்டும் என்றும் கூறினார். ஒருமுறை வருகின்ற தேர்தலில் ஓட்டு போடுவதில் என்ன குறைந்து போகிறது? காசு கொடுப்பவர்களுக்கு ஓட்டு போடக்கூடாது. இந்த முறை பாமக வேட்பாளர் யார் நிற்கிறார்களோ அவர்கள் ஓட்டு கேட்க வரவில்லை என்றால் கூட அவர்களுக்கு ஓட்டு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து, நாம் வன்னியர்கள் வாழ வேண்டும் என்றால் ஆள வேண்டும், நாம் ஆள வேண்டும் என்றால் இந்த முறை ராமதாஸ் சொல்வதை கேட்க வேண்டும் என்று கூறினார். மேலும், NLCயில் நிலம் கொடுத்தவர்களுக்கு நிரந்தர வேலை வழங்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக போராடுவோம் என்று கூறினார். இறுதியாக செய்தியாளர் சந்திப்பில், என் வீடான தைலாபுரம் தோட்டத்தில் நான் அமரும் நாற்காலிக்கு அடியில் ரகசிய ஒட்டு கேட்கும் கருவி பொருத்தப்பட்டிருப்பதாகவும் அதை நேற்று முன்தினம் தான் கண்டுபிடித்தோம் எனவும் வைத்தது யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறோம் என்றும் தெரிவித்தார். மேலும், சம்பந்தப்பட்ட ரகசிய ஒட்டு கேட்கும் கருவி வெளிநாட்டில் இருந்து வரவழைக்கப்பட்டதாகவும் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்தார். விருத்தாச்சலத்தில் வீச்செறிவாளை கொண்டு பிறந்தநாள் கொண்டாடிய இளைஞர்களின் வீடியோ குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் சிலர் தனது சக நண்பரின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது 3 அடி நீளமுள்ள வீச்செறிவாளை கையில் வைத்துக் கொண்டு பிறந்தநாள் கொண்டாடிய வீடியோவை இன்ஸ்டாகிராம் முகநூல் பக்கத்தில் பதிவு செய்துள்ளனர். அவ்வாறு பதிவு செய்யப்பட்ட வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வரும் நிலையில் பொதுமக்கள் மத்தியில் கடும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. மேலும், இளைஞர்களிடம் போதிய விழிப்புணர்வு இல்லை எனவும், சம்பந்தப்பட்ட இளைஞர்கள் யார் எனவும் அவர்கள் யார் என கண்டறிந்து விருத்தாச்சலம் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருக்கழுக்குன்றம் லைன்ஸ் சங்க கட்டிடத்தில் பம்பல் சங்கரா கண் மருத்துவமனை மூலம் 295வது இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இலவச கண் பரிசோதனை முகாமில் சிறப்பு விருந்தினராக மாமல்லபுரம் அக்னி சிறகுகள் லயன்ஸ் சங்க தலைவர் நசீமா, செயலாளர் லட்சுமி, பொருளாளர் பூங்குழலி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும், ஆசான் கல்லூரி பல் மருத்துவமனை மூலம் இலவச பல் பரிசோதனை, கண் பரிசோதனை, அக்குபஞ்சர் மருத்துவர்கள் மூலம் இலவச முட்டிவலி பரிசோதனை முகாம் திருக்கழுக்குன்றம் லயன்ஸ் சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டாரத்தில் இருந்து 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இதில் மாவட்ட தலைவர்கள் மகேஷ், உமாபதி, தேவேந்திரகுமார், பொருளாளர் முத்துகாமு மற்றும் லயன்ஸ் சங்க நிர்வாகிகள் உடனிருந்தனர்.
இந்த சேவை வந்து நிறைய இடங்களில் போய் சேருது அப்படிங்கிறத நாங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நாங்களும் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். என் கூட என்னோடய செயலாளர் லக்ஷ்மி, பொருளாளர் பூங்குழலி வந்திருக்கிறாங்க. இந்த கண் சிகிச்சை முகாமில் வந்து நாங்கள் கலந்துட்டு நிறைய பேஷண்ட்ஸை சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் 268வது குருபூஜை விழாவினை முன்னிட்டு வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. முதல் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் அவர்களின் 268வது குருபூஜை விழாவினை முன்னிட்டு வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றிய யாதவ மகாசபை சார்பில் கண்ணபிரான் திருக்கோவிலில் இருந்து ஊர்வலமாக வாலாஜாபாத் பேருந்து நிலையத்தில் சிறப்பு விருந்தினராக பிரசன்னா கோபிநாத் தலைமையில் அழகு முத்துக்கோன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர். இந்த நிகழ்வில் துரைராஜ், கண்ணன் உள்ளிட்ட வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றிய யாதவ மகாசபை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அழகு முத்துக்கோனின் 268வது குருபூஜை பல்வேறு கட்சியினர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். தமிழகம் முழுவதும் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அழகு முத்துக்கோனின் 268வது பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்களும் அழகு முத்துக்கோன் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கபெருமாள் கோவில் அருகே அழகு முத்துக்கோன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு திமுக, அதிமுக, பாஜக என அனைத்து கட்சிகளை சேர்ந்த பிரமுகர்கள் அழகு முத்துக்கோன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி கற்பூரம் ஏற்றி மரியாதை செலுத்தினர். இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட செங்கல்பட்டு வட்டார போக்குவரத்து அலுவலர் இளங்கோவன் மற்றும் மறைமலை நகர் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ஹேமந்த் குமார் ஆகியோர் அழகு முத்துக்கோன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திவிட்டு பின்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சாலையில் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணியாமல் வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு இலவசமாக ஹெல்மெட் வழங்கி இனி ஹெல்மெட் இல்லாமல் வெளியே வரக்கூடாது, ஹெல்மெட்டின் முக்கியத்துவத்தை உணர்த்தி ஹெல்மெட்டை இலவசமாக வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் யாதவ சமுதாயத்தை சேர்ந்த நிர்வாகிகள், அனைத்து கட்சி நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள், அனைத்து சமுதாய மக்கள், லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். விழாவின் முடிவில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கோவில்பட்டி அருகே உள்ள கட்டாளங்குளத்தில் அமைச்சர் ராஜ கண்ணப்பனின் மகன் பிரபுராஜா கண்ணப்பன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கட்டாளம் குளத்தில் அமைந்துள்ள சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அழகு முத்துக்கோனின் பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், தொண்டர்கள் அழகு முத்துக்கோனின் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் ராஜ கண்ணப்பனின் மகன் பிரபு ராஜ கண்ணப்பன் கலந்து கொண்டு ஊர்வலமாக வந்து அழகு முத்துக்கோனின் முழு உருவ வெண்கல சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் கொப்பம்பட்டி சிவா மற்றும் திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் உடனிருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதலமைச்சரின் ராஜினாமா நாடகம் ஆளுநரிடம் எடுபடாது, கூட்டணியை விட்டு வெளியேறினால் முதல்வர் சிறை செல்வது உறுதி என நாராயணசாமி விமர்சனம். விபத்தில் உயிரிழந்த 2 மாணவர்களுக்கும் 40 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வலியுறுத்தல். பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை, பிரபல ரவுடி உட்பட 5 பேர் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.